ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான தக்காளி சட்னி தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? தக்காளி சட்னி செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு 7 தக்காளி எடுத்திருக்கேன். 3 பெரிய வெங்காயம், 3 வரமிளகா, 1 கட்டி பூண்டு எடுத்திருக்கேன். இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கோங்க. புளி வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், வேணான்னா விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு தக்காளி சட்னி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இன்றைக்கி ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், பூண்டு இதில் ஆட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ எடுத்து வச்சுருந்த தக்காளி இதில் ஆட் பண்ணிவிட்டு வதக்கிக்கலாம். இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த 3 வரமிளகா, கொஞ்சமாக புளி இதிலேயே ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்குனீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு நல்லா வதங்கிடும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிட்டு இறக்கிடலாம். இறக்கி ஆற வச்சதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நீங்கள் நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. எனக்கு இது லைட்னால ஒரு ஆரஞ்சு கலரில் காமிக்குது. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி ஆட் பண்ண 3 வரமிளகாய்க்கு ரொம்ப காரமாக இருந்துச்சு. நீங்களும் நெக்ஸ்ட் டைம் இந்த தக்காளி சட்னியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சமைக்கும்போது கொஞ்சம் அன்போடு சமைச்சிங்கன்னா நல்லா இல்லாத சட்னி கூட செம்மையாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டடா.